ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை vlog. இன்றைக்கி எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. நம்ம டே டு டே லைஃப்பை ரிலாக்ஸாக கொண்டு போகிறதுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தாங்க முக்கியம். அதுலேயும் ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். இப்போ உள்ள கிளைமேட்டே சரியில்லைங்க. காலையில் பார்த்தா மழை பெய்யுது, கொஞ்சம் நேரம் பார்த்தா வெயில் அடிக்குது. அதனால ஃபீவர் அவுட் பிரேக் வந்து இப்போ நிறையா இருக்குது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகுதாங்க இந்த கஷாயம். ரொம்ப சிம்பிளான கஷாயம். ஒன்றுமே இல்லை, கற்பூரவள்ளி இலை, வேப்பலை, துளசி, மஞ்சள், மிளகு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதை வடிகட்டிடுங்க. அவ்வளோதான். இதில் ஆன்டிபயாட்டிக் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப இம்யூன் பூஸ்டரும் கூட நமக்கு இது. ஸோ எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுங்கங்க. அப்போ தான் நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும் நம்ம ஸ்டொமக்கில். இதை கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் கேப்பில் வந்து அடுத்தது ஃபுட்டு கொடுக்கலாம். இப்போ நான் இதை முகனாவுக்கு கொடுத்துட்டு அவளை குளிக்க வச்சு அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் ஃபுட்டு கொடுக்கும்போது நியர்லி 20 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஃபுட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இன்றைக்கி காலையில் இட்லி, கும்பகோணம் கடப்பா. இதுதாங்க டிஃபன். இதோட ரெசிபி வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன். மோகனாவோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவளுக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்நாக்ஸுக்கு சுண்டல். ஆஸ் அ ஒர்க்கிங் உமனாக சில பேருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்குங்க. நம்மளோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்குறோமா, இல்லை நம்மளோட ஹெல்த்துக்காகவாது ஏதாவது ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமா அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும். ஏன்னா அது எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தாங்க நான் சொல்ல போகிறேன். நம்ம ஒரு நாளைக்கு நிறைய ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், நட்ஸ் எடுத்துக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிறோம். ஆனால் அது அந்த டேவோட இன்பிட்வீனில் எடுத்துக்கிறோம். அதை தவிர்த்து நம்ம காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அது தாங்க ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்மளோட ஸ்டொமக் வந்து ஸ்டார்விங்கில் இருக்குது. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஸ்டொமக்குக்கு என்ன கொடுக்குறோமோ அதை அந்த ஸ்டொமக் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம காலையில் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இப்போது முகனாவுக்காக கார்ன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கார்னை இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். முகனா ஸ்கூல் விட்டு வந்ததும் ஹோம்ஒர்க் பண்ணும்போது அவளுக்கு சாப்பிடுவான். ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், உமன் எல்லாருமே தன்னோட ஹெல்த்தில் அக்கறை காட்டுறதே இல்லைங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு, சுகர் பேஷண்ட்டான மாமனார் மாமியாருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு மணி 11 மணி ஆகிடுதுங்க. இப்படி சாப்பிட்டா அல்சர் தாங்க வரும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு காலையிலே நீங்கள் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிங்க. ஃபஸ்ட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/2 லிட்டர் போல் சூடு பண்ணி லைட்டாக வெதுவெதுன்னு இருக்கிற மாதிரியான தண்ணி எடுத்துக்கோங்க. அதை குடிங்க. மெதுவாக உட்காந்து சிப் பண்ணி அதை ருசித்து குடிங்க அந்த தண்ணியை. கொஞ்சம் குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஏதாவது மீன்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க. இந்த லெமன் ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸு இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்துக்காதீங்க எம்டி ஸ்டொமக்கில். இது நல்லது தான், ஆனால் அது டேவோட இன்பிட்வீனில் எடுத்துக்கோங்க. ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு நாளைக்கு ஆப்பிள் எடுத்துக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம், ஒரு நாளைக்கு மாதுளம்பழம், இல்லை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஃப்ரூட் பவுல் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இன்னொரு நாள் வந்து ஏதாவது நட்ஸு, பாதாம், முந்திரி, ஏதாவது ஃப்ளேக் சீட்ஸு, சியா சீட்ஸு, சூரியகாந்தி விதை இதெல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கை
ஒரு கை வந்து பாசிப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சு முளைக்கட்ட வச்சுருங்க. அல்லது கொண்டைக்கடலை முளைக்கட்ட வச்சுருங்க. முளைக்கட்டுனதுல வந்து அவ்ளோ மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது. அதுவே ஒரு நாளைக்கு தேவையானதில் ஒரு பாதி வந்து பாதி எனர்ஜி வந்து நமக்கு அதிலருந்தே கிடச்சிருது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஹெல்தியான ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோறு தாங்க. பழைய சோறில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி காலையில் எம்ப்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. அவ்வளோ குளிர்ச்சிங்க உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் அதில் நிறைய வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்குங்க. அது நிறைய எடுத்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸு. உலர்ந்த திராட்சை, டேட்ஸு, ஃபிக்கு, ட்ரை நெல்லி இது எல்லாமே ஹனி போட்டு ஒரு பாக்ஸ்லேயுமே வந்து கடையில் சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 1 ஆர் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த விஷயத்த வந்து டெய்லியும் ஆல்டர்னேட்டிவ் பேசிஸில் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ளூயிட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே எம்ப்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு வெதுவெதுப்பான தண்ணி. இது வந்து டெய்லி எடுத்துக்கணும். மற்றபடி ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அந்த பழைய சோறு சொன்னது, ட்ரை ஃப்ரூட்ஸு, கொண்டைக்கடலை இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டாலே போதுங்க. அன்றைக்கி தேவையானதில் ஒரு பாதி அமௌண்ட் ஆஃப் அந்த ப்ரோட்டீன், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு அன்றைக்கி கிடச்சிருது. அவ்வளோதாங்க. இது எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும், ஒர்க்கிங் வுமனும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இன்னையோட விலாக் முடிஞ்சுது. நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். பாய். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.